ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆம்லெட் தோசைங்க. எல்லாரும் முட்டை தோசை கேள்விப்பட்டிருப்போம். இது வந்து புதுசா ஆம்லெட் தோசைன்னு சொல்லிட்டு ஒண்ணு ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கோம். அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். வெங்காயம் அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க. மிளகு பொடி, உப்பு போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் அப்படியே 2 முட்டை இல்லாட்டி 3 முட்டை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு முட்டை ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தோசை தட்டி எடுத்துகிட்டு தோசை ஊற்றுற மாதிரி ஒரு தோசை ஊற்றி கொடுங்க. ஊற்றி முடிச்சதுக்கப்புறமா நம்ம அங்கே செஞ்சு வச்சுருக்கிற அந்த முட்டை அதை தூக்கி அப்படியே மேலே அப்படியே தோசை ஊற்றுற மாதிரி அப்படியே மேலே ஒரு கோட்டிங்கில் அப்படியே தோசை ஊற்றுற மாதிரியே இந்த முட்டையும் அப்படியே ஊற்றி விடுங்க. எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கும் அங்கெல்லாம் அப்படியே ஃபில் பண்ணி விடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு எண்ணெயை ஊற்றிட்டு வேக விட்டு எடுத்திங்கன்னா செம்மையாக இருக்கும் இந்த ஆம்லெட் தோசை. நீங்கள் சும்மாவே சாப்பிட்லாம், சட்னி ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவையே இல்லை நீங்கள் சட்னி வச்சு சாப்பிட்றாலும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.